வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ப்ராஜெக்ட் சைலன்ஸ் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர். அதாவது கொலைவெறி பிடிச்ச நாய்களின் தாக்குதல், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணோட ஒரு டிராவல்ல ஈடுபட்டு இருக்காரு. ஒரு ஓவர் பிரிட்ஜ் கிட்ட போறாரு. இதே மாதிரி நிறைய மக்கள் அந்த ஓவர் பிரிட்ஜ் கிட்ட வராங்க. அங்க பனிமூட்டம் காரணமாக நிறைய வண்டிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ஒரு மாதிரி ஜாம் பேக்டா நிக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு கொலைவெறி பிடிச்ச ஒரு நாய் ஜஸ்ட் வெளியே வருது. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அதை தொடர்ந்து நிறைய நாய்கள் வருது, தாக்குதல்லையுமே ஈடுபடுது. இந்த நாய்கள்லாம் எதுக்கு இவ்வளவு ஃபெரோஷியஸா நடந்துக்குது, அந்த ப்ராஜெக்ட் சைலன்ஸ்னா என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாம்பி த்ரில்லர் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். என்ன, ஜாம்பிஸ்க்கு பதிலாக இதுல நாய்கள் இருக்கும். பட் அந்த நாய்கள் எப்படி உருவாச்சு, எதனால இப்படி நடந்துக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் சைலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை சுத்தி நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றதும் டுவர்ட்ஸ் தென் நல்லா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த டாக் அட்டாக்ஸ் அதை படமாக்குன விதம் அப்படின்றதும் நீட்டா இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா, இன்னுமே பயங்கர சர்ப்ரைஸான அட்டாக்ஸ், ஒரு மாதிரி திகிலான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் காட்டியிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் காட்ட தவறுன மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கலாம். இதுல ஒரு மாதிரி அப்பா பொண்ணுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனையை காட்டியிருப்பாங்க. அது ரிலேட்டடான அந்த எமோஷனல் கனெக்டுமே இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஓவராலா அந்த சர்வைவல் த்ரில்லருக்கான அந்த பரபரப்பு அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.